சிபிஐ கைது நடவடிக்கையை எதிர்த்து கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்க உள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கானது தற்போது நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்கிக்கலாம். ஜீவபாரதி, கெஜ்ரிவால் வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மணிஷ் சிசோடியா, அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் மிக முக்கியமான தலைவர்களாக இருந்த கவிதா ராவ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இதுல குறிப்பிட்டு மணிஷ் சிசோடியா மற்றும் கவிதா ராவ் ஆகியோர் அண்மை காலத்துக்கு தான் முன்பு அவங்களுக்கான ஜாமீன்லாம் கிடைக்கப்பெற்று அவங்க சிறையிலிருந்து வெளியே வந்திருந்தாங்க. தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சார்பில் அந்த வழக்கிலிருந்து ஜாமீன் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்துச்சு. சிபிஐ தரப்பு நாங்கள் இன்னும் வழக்கு விசாரிக்கணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியா அவருக்கான அந்த காவலில் எடுத்து அவரை தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில டெல்லி நீதிமன்றம் தொடர்ச்சியாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்தினுடைய இந்த நடவடிக்கை, அவர்களுடைய செயல்பாடுகளை பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அதே போல உச்சநீதிமன்றமும் பல்வேறு கேள்விகளை வழக்கு விசாரணை நீங்க சரியா செய்றீங்களா, இல்ல அரசியல் ரீதியான பார்வை இதில் இருக்கு அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டு வந்திருந்தாங்க. இந்நிலையில இந்த சிபிஐ வழக்கு எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு ஜாமீன் வழங்க வேணும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றத்துல இந்த ஒரு தன்னுடைய மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. தொடர்ச்சியான விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. விசாரணை முடிவுக்கு பிறகாக தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தீர்ப்பினுடைய அந்த அறிவிப்பானது நாளை தினம் வெளிவர இருக்கு அப்படிங்கிற செய்தியானதான் தற்போது கிடைச்சிருக்கு. ஏன்னா அடுத்த ஆண்டு டெல்லியில நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தற்போது கெஜ்ரிவால் அவர்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அது அரசியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜாமீனாக பார்க்கப்படும். தொடர்ச்சியா 2 முறை டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அந்த ஆம் ஆத்மி அரசு ஆட்சியில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அரசியல் ரீதியாக இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பா பார்க்கப்படக்கூடும். அது ஜாமீன் கிடைத்தாலும் சரி, ஜாமீன் கிடைக்கலனாலும் சரி, மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படும். கெஜ்ரிவால் வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக உச்சநீதிமன்றம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.